ஜெய் பாண்டுரங்கா. விட்டல் ருக்மணி சமஸ்தானத்துல கோவிந்தபுரத்துல நம்ம பண்டரிநாதர் எழுந்தருளிருக்கார். விட்டல்தாஸ் மகாராஜோட ஒரு ஒரு மகா பெரிய கைங்கரியத்தினால பஜனை பாடியே அந்த கோவில் அப்படிங்கிறது இங்க எழுந்திருக்கார் பாண்டரங்க சுவாமி. இந்த பாண்டரங்க சுவாமியை பத்தி இந்த அவரோட லீலைகளை பத்தி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அந்த பாட்டை எங்களுக்காக இன்னைக்கு இப்பாடல் பிறந்த கதை அப்படிங்கிற எபிசோட்ல எங்களுக்காக கொஞ்சம் சரி. எப்படி உங்களுக்கு அந்த பாட்டு எழுதணும்? ராதே கிருஷ்ணா. நான் கோவிந்தபுரம் பண்டரிபுரம் விட்டல் ருக்மணி சமஸ்தானத்தில் கைங்கரியம் கொண்டு நிம்மதியாக காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கும் என் கணவருக்கும் பாண்டரங்கன் தாயார் தான் குழந்தைகள். அவர்களிடையே ஈடுபாடு வந்ததினால் நான் நிறைய பாட்டு அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்ன தோன்றதோ அந்த பாட்டெல்லாம் எழுதி கொண்டு இருக்கிறேன். அதனால எனக்கு இந்த பாட்டை பாடணும்னு தோணிட்டு இதை நான் உங்களுக்கு பாடுறேன். உங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறதோ லைக் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ்ல உங்களோட இதெல்லாம் கொடுங்க. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ பாண்டுரங்கரி ஸ்ரீ பாண்டுரங்கரி ஸ்ரீ பாண்டுரங்கரி ஸ்ரீ பாண்டுரங்கரி ஸ்ரீ பாண்டுரங்கரி ஸ்ரீ பாண்டுரங்கரி பண்டரிபுரரங்கன் வந்தான், எங்கள் குருநாதர் அழைத்து வந்தார். பண்டரிபுரரங்கன் வந்தான், எங்கள் குருநாதர் அழைத்து வந்தார். தாய் நாடு தேசம் தஞ்சை மண்ணில் தழைத்திடவே வந்தான். தமிழ்நாடு தேசம் தஞ்சை மண்ணில் தழைத்திடவே வந்தான். குண்டலீகன் செய்த சேவையை பார்த்தான், பெற்றோரின் பெருமையை சொல்லவே வந்தான். குண்டலீகன் செய்த சேவையை பார்த்தான், பெற்றோரின் பெருமையை சொல்லவே வந்தான். செங்கல்லில் நின்று காட்சியும் தந்தான், செங்கல்லில் நின்று காட்சியும் தந்தான். சிறப்பாகவே இன்று செழிப்புற நின்றான், சிறப்பாகவே இன்று செழிப்புற நின்றான். பக்தர்கள் படியேறியே இங்கு பிரார்த்தனை செய்து வந்தார். பக்தர்கள் படியேறியே இங்கு பிரார்த்தனை செய்து வந்தார். பாவங்கள் போக்கும் விட்டல் நாமம் பாரெங்கும் கேட்குதம்மா. பாவங்கள் போக்கும் விட்டல் நாமம் பாரெங்கும் கேட்குதம்மா. ஸ்ரீ பாண்டுரங்கரி ஸ்ரீ பாண்டுரங்கரி ஸ்ரீ பாண்டுரங்கரி ஸ்ரீ பாண்டுரங்கரி பஜனைகள் பாடியே கோவிலை அமைத்தார், பக்தியால் பக்தர்கள் சேவைகள் செய்தார். பஜனைகள் பாடியே கோவிலை அமைத்தார், பக்தியால் பக்தர்கள் சேவைகள் செய்தார். வேதமும் வேள்வியும் நடக்கிறதாலே, வேதமும் வேள்வியும் நடக்கிறதாலே வேண்டியதை தருவாய் விட்டலா விட்டலா, வேண்டியதை தருவாய் விட்டலா விட்டலா. தரணிதனில் தருமம் வெல்ல தவமும் இதயத்தில் பெருக வேண்டும். தரணிதனில் தருமம் வெல்ல தவமும் இதயத்தில் பெருக வேண்டும். கூடியே தெருவில் எல்லா மக்கள் கூட்டமாய் நாமம் சொல்வோம். கூடியே தெருவில் எல்லா மக்கள் கூட்டமாய் நாமம் சொல்வோம். ஸ்ரீ பாண்டுரங்கரி ஸ்ரீ பாண்டுரங்கரி ஸ்ரீ பாண்டுரங்கரி ஸ்ரீ பாண்டுரங்கரி. ஜாதி மத பேதங்கள் எதுவும் இங்கில்லை, கோபுரத்தின் அழகே அதுதானே பேச்சு. ஜாதி மத பேதங்கள் எதுவும் இங்கில்லை, கோபுரத்தின் அழகே அதுதானே பேச்சு. பஜனைகள் பாடியே வருவோரின் நெஞ்சம், பஜனைகள் பாடியே வருவோரின் நெஞ்சம். இமையாத விழிகளுடன் ரங்கனிடம் தஞ்சம், இமையாத விழிகளுடன் ரங்கனிடம் தஞ்சம். ரங்கனின் அழகை கண்டு பாண்டுரங்கனின் அழகை கண்டு நல்ல பக்தியில் திளைத்திடுவோம். விட்டல் நாமம் சொல்லி இரவெல்லாம் பஜனை செய்வோம். விட்டல் நாமம் சொல்லி இரவெல்லாம் பஜனை செய்வோம். ஸ்ரீ பாண்டுரங்கரி ஸ்ரீ பாண்டுரங்கரி
ஸ்ரீ பாண்டுரங்ககரி ஸ்ரீ பாண்டுரங்ககரி கலியுக தெய்வத்தின் கருணையே கருணை கண்டவர்க்கு மனதில் இன்பமே பொங்கும் கலியுக தெய்வத்தின் கருணையே கருணை கண்டவர்க்கு மனதில் இன்பமே பொங்கும் திவ்ய தேசத்தில் நீயும் ஒரு தெய்வம் திவ்ய தேசத்தில் நீயும் ஒரு தெய்வம் திக்கெட்டும் ஒலிக்குதே உந்தனின் பெருமை திக்கெட்டும் ஒலிக்குதே உந்தனின் பெருமை கோவில்கள் தோறும் நாமும் கூடியே சேவை செய்வோம் கோவில்கள் தோறும் நாமும் கூடியே சேவை செய்வோம் மாலைகள் கட்டி துளசியால் உனக்கு அர்ச்சனை செய்திடுவோம் மாலைகள் கட்டி துளசியால் உனக்கு அர்ச்சனை செய்திடுவோம் பாண்டுரங்கனின் பெருமையில் சொல்லி பாரெங்கு நாமங்கள் ஒலிக்கே வேண்டும் பாண்டுரங்கனின் பெருமைகள் சொல்லி பாரெங்கு நாமங்கள் ஒலிக்கவே வேண்டும் பஜனைகள் பாடியே யாத்திரை செய்வோம் பஜனைகள் பாடியே யாத்திரை செய்வோம் ஆஷாட ஏகாதசியில் ஆடுவோம் பாடுவோம் ஆஷாட ஏகாதசி ஆடுவோம் பாடுவோம் மங்கையாம் தாயார் அருளால் நமக்கு நன்மைகள் வந்து சேரும் மங்களம் இன்று போலே வந்து தங்குமே என்றும் என்றும் மங்களம் இன்று போலே வந்து தங்குமே என்றும் என்றும் ஸ்ரீ பாண்டுரங்ககரி ஸ்ரீ பாண்டுரங்ககரி ஸ்ரீ பாண்டுரங்ககரி ஸ்ரீ பாண்டுரங்ககரி ஸ்ரீ பாண்டுரங்ககரி ஸ்ரீ பாண்டுரங்ககரி ராதே கிருஷ்ணா. அருமை அருமை, மிக மிக அழகான ஒரு பாடல் கொடுத்தீர்கள். சுப்பிரபாதம் மாமி என்று நமது விட்டல்தாஸ் மகராஜ் அவரால் அழைக்கப்படும் விஜி மாமி அவர்கள் பாடிய இந்த பாடல் இன்று ஆஷாட ஏகாதசியில் ரொம்ப அழகா ஒரு 2 வரி பாடியிருந்தா. மங்கையாம் தாயார் அருளால் நமக்கு நன்மைகள் வந்து சேரும் மங்களம் இன்று போலவே வந்து தங்குமே என்று பாடியிருந்தார். அவ்வளவு அருமையான வரிகள். ஒன்றொன்றும் ஆஷாட ஏகாதசி என்று சொல்கிறோம். அடுத்து ஆஷாடத்துக்கு அப்புறம் ஸ்ராவண மாசம் வருது. ஸ்ராவண மாசத்துல இந்த தேர், அழகான தேரை தரிசிக்க எல்லாரும் இந்த கோவிந்தபுரம் அப்படிங்கிற எங்க விட்டல் சமஸ்தான கஷேத்திரத்துக்கு வந்து பாண்டுரங்கனோட பேரருளுக்கு எல்லாரும் ஆள்படணும். எங்களை ஆட்கொண்ட பெருமான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்க சென்னையில இருந்து இங்க வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. டெய்லி சுப்பிரபாதம் பாடுவா. டெய்லி வாசல் எல்லாம் கூட்டி கோலம் போட்டு சுவாமி கிட்ட போட்டு நாமதேவருக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி சுவாமி கைங்கரியம் அப்படிங்கிறது ஒரு மகத்தான ஒரு விஷயம். அதை டெய்லி பண்றா அப்படிங்கிறதுனா நித்திய கர்மா பண்ணக்கூடியவரா இருக்கா அப்படின்னா அதுக்காக சுவாமி ஒருத்தவாளை செலக்ட் பண்ணி வச்சிருக்காளே அப்படி நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃபே நமக்கு அப்பதான் தெரியாது. ஸோ விட்லதாஸ் மகராஜ் அன்பிற்கு பாத்திரமான இவர் கொடுத்த இந்த எபிசோடுக்கு நன்றி. மீண்டும் ஒரு எபிசோடில் உங்களை மீண்டும் காணலாம். நன்றி, வணக்கம்.